நாடாளுமன்ற திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம் அருகே திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது மகளிர் இலவச பேருந்து வசதி, காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை நமது தலைவர் வழங்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்மாவிடம் பெற்ற திட்டங்களை மோடியிடம் மீண்டும் பெற்றுத்தர முடியும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் பெரியகுளம் பகுதியில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் 2வது நாளாக பரப்புரை மேற்கொண்டார். இதில் வடுகம்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளபுரம் பகுதியில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், RK நகர் தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை தறிக்கெட்டு போட வைத்தது திமுக கூட்டணிக்கு டெபாசிட் போனது. அந்த வெற்றியை இப்போது தருவீர்கள். இந்தியாவிற்கு மோடி கடந்த 10 ஆண்டுகளாக நல்ல பல திட்டங்களை தந்தவர். அவர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றார். மேலும் அம்மாவிடம் பெற்ற திட்டங்களை மோடியிடம் பெற்றுத்தர முடியும். மோடியின் செயல்பாட்டால் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் நாடுகள் பயப்படுகிறது என தெரிவித்தார். மோடி பழனிசாமி எடுபடுவா, ராகுல் காந்திய மன்னக வராரு. இவரெல்லாம் என்ன மூளை? அதனாலதான் சொல்றேன், அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் அம்மாவின் இடத்தில் இன்றைக்கு மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நமக்கு சிறப்பான கூட்டணி அமைந்திருக்கிறது. பாஜகவின் கூட்டணியில சிலிண்டர் விலை, பெட்ரோல், டீசல் விலையை அதிகரிக்க மட்டுமே 10 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்றதாக ராசா விமர்சித்துள்ளார். நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நீலகிரி மாவட்ட தற்சமயம் நாடாளுமன்ற உறுப்பினரான ராசா தனது தேர்தல் அறிமுக விழாவில் கூடலூர் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே வரவேற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட செயலாளர் முபாரக், அமைச்சர் ராமச்சந்திரன் முன்னிலையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலூர் நகர கழக செயலாளர் இளஞ்செழியன் மற்றும் ஒன்றிய செயலாளர் லியாகத் அலி முன்னிலையில் சிறப்புரையாற்றிய ராசா, கடந்த 10 ஆண்டுகளில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த ஒரு வேலையும் நடைபெறவில்லை எனவும், அவர்கள் சிலிண்டர் விலை அதிகரிக்கவும், பெட்ரோல், டீசல் விலையை அதிகரிக்க மட்டுமே 10 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்றதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிடமணி மற்றும் தலைமை கழக பேச்சாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் 4 மடங்கு ஏறி போச்சு. இந்த 10 ஆண்டுகள்ல டீசல் விலை 9 மடங்கு ஏறி போச்சு. பெட்ரோல் 4 மடங்கு, டீசல் 9 மடங்கு. அதை விட கொடுமை, நமக்கெல்லாம் வரி ஏற்றினார் GST. ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு கார்பரேட்டுக்கு வரி 33%-இருந்து 20% குறைந்த ஆட்சி மோடியோட ஆட்சி. இப்படி 10% குறைந்த காரணத்தினால் ஏறத்தாழ 50 லட்சம் கோடி வந்தவாசியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆரணி நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து பரப்புரை கூட்டம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். 25 ஆண்டுகளுக்கு பின் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கின்றோம். அதற்கு ஏற்றாற்போல் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாடாளுமன்ற வெற்றியின் மூலமாக ரயில் பாதை திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், விருதாச்சலம் அருகே வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்தில் ஒருவர் தலை நசுங்கி உயிரிழந்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த திட்டக்குடி பகுதிக்குட்பட்ட இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரின் மகன் பெரியசாமி என்பவர் இருசக்கர வாகனத்தில் விருதாச்சலத்திலிருந்து வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது விருதாச்சலம் கருவேப்பிலங்குறிச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள
வேடப்பான் கோவில் அருகே எதிரே வந்த டிப்பர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் அவரது நண்பருடன் காரில் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து விருதாச்சலம் வழியாக சென்னைக்கு திரும்பியுள்ளனர். அப்போது ஆதனூர் கிராமத்தில் எதிர்பாராத விதமாக காரும் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் அசம்பாவிதங்களின்றி அனைவரும் உயிர் தப்பினர். இதுகுறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.